நீங்கள் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு 2 அடையாளம். கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி அந்த பணம் லாஸ் ஆயிடுறது. இப்படி நடந்துட்டா உங்களை ரெக்கவரி பண்ணவே முடியாது. உங்களுக்கு சொத்து இருந்துச்சு அப்படின்னா அதை விற்று இந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். இல்லை ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை விற்று இந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். இந்த 2 பேக்கப்பும் இல்லை. இந்த பணத்தை நான் லோன் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினேன், பேங்க்கிட்ட இருந்து வாங்கினேன். இப்போ பேங்க்குக்கு எப்படி கொடுக்குறதுனே தெரியல. இந்த பிஸ்னஸை தான் நான் நம்பி இருந்தேன். இப்போ இந்த பிஸ்னஸ் போச்சு, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா எஸ், நீங்கள் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது. இப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு அர்த்தம். தி லாஸ்ட் ஹோப் கேலக்கேர் சித்தர். இங்கே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, இவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உறுதியாக நம்பிக்கையாக சொல்கிறேன், ஏதாவது பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார். இவரை நம்புங்க, நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். 2 மந்திரம். ஓம் ஸ்ரீ கேலக்கேர் சித்தர் நமோ நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் கேலக்கேர் சித்தர் நமோ நமக. 2 மந்திரத்தை எப்படி உபயோகிக்கணும்னு வீடியோ போட்டிருக்கோம். வழிபாடு பண்ணுங்கள். 7 நாள்லேருந்து 7 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் ரிலீஃப் ஆயிடலாம்.